வணக்கம் நண்பர்களே. பொங்கல் திருவிழா வரப்போகுது. பொங்கல் திருவிழானாலே நிறைய பேருக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி வரும். நிறைய பேர் ரொம்ப ஆவலோடு காத்திருப்பாங்க, எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, பொங்கல் நிகழ்ச்சியில் முக்கியமானது ஜல்லிக்கட்டு தான். அதில் நிறைய மாடுபிடி வீரர்கள்லாம் ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க. எப்படா ஜல்லிக்கட்டு வைப்பாங்க, நம்ம நிறையா மாடை போய் பிடிக்கணும், பட்டங்கள் பரிசுகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஒரு சிலர் நமக்கு அந்த வம்பு வழக்கெல்லாம் வேண்டாம், நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட ஒரு சிலர் இருப்போம். ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு பார்க்கவும் போகக்கூடாது, அல்லது அந்த மாடு பிடிக்கிற மாதிரியான வேலைகளையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜாதகர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அவங்க மட்டும் நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது, அதை பார்க்க போகிறத கூட தவிர்த்திடணும். அதான் நல்லது. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ராகு திசை நடந்தாலும் அல்லது ராகு புத்தி நடந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதுலேயுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நீங்கள் அதை பார்க்க போனாலோ அல்லது மாடு பிடிக்க போனாலோ அந்த மாடு நம்மளை சேதாரப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது மாடு நம்மளை குத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால மிகப்பெரிய காயங்கள் ஏற்படலாம், அல்லது வேறு விளைவுகள் கூட ஏற்படலாம். அதனால் இந்த ராகு சம்மந்தப்பட்ட தசாபுத்தி உங்கள் வீட்டில் யாருக்கு நடந்தாலும் தயவுசெய்து போகாமல் இருங்க. அப்படி போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சேதாரம் ஏற்படாது. கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிருவோம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நண்பர்களே உங்களுடைய விருப்பம்தான்.